வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம புதிதாக கட்டுற வீட்டுக்கு நிலைவாசல் வைக்கும் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா அதற்கான நல்ல நாள், வாஸ்து நாள் எல்லாம் பார்த்து பூஜை போட்டு தான் நாம் கட்டட வேலையை தொடங்குவோம். அதே போல் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நிலைவாசல் வைக்கும் முறையும். பொதுவாக நம்ம இந்த நிலைவாசல் வைக்கும் பொழுது நல்ல நாள் பார்க்கணும். அதே போல் தேய்பிறை நாட்களில் நிலைவாசல் வைக்கக்கூடாது, வளர்ப்பிறை நாட்களில் தான் வைக்கணும். காலை பிரம்ம முகூர்த்த நேரம் 4 to 6 வருகின்ற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம நிலைவாசல் வைப்பது ரொம்பவே நல்லது. நிலைவாசலுக்கு தேவையான மங்கள பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சு தான் நிலைவாசல் வைக்கணும். பொதுவாக இந்த நிலைவாசலுக்கு நம்ம மாலை போட்டு தான் செய்வோம். இந்த மாலையை நாமளே கூட சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நாமளே செய்தும் போடலாம், இல்லை நீங்கள் கடையில் வாங்கியும் போடலாம். இந்த நிலைவாசல் வைக்கும் பொழுது நாம் நவரத்ன கற்கள், அதே போல் ஐம்பொன், பால், மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். நீங்கள் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களான பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் ஜவ்வாது பொடி, இது போல் நீங்கள் இது எல்லாமே கலந்து நீங்கள் அந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைப்பீங்கள, பன்னீரோடு கலந்து நீங்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தை வைக்கும் பொழுது ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். ஏன் இந்த வீட்டிற்கு நிலைவாசலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? இந்த நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் குடியிருப்பதாக கூறப்படுகிறது. நாம் எப்போ வெளியே போகும் பொழுதுமே நிலைவாசலை தாண்டும் பொழுது நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு தான் வெளியில் போகணும். ஏன்னா நமக்கு வருகின்ற ஆபத்தோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலுமே நம்மளை காவல் காப்பது நம்மளுடைய குலதெய்வம் தான். அதனால தான் சொல்லுவாங்க, நமக்கு வர இருந்ததை நம் குலதெய்வம் குறுக்க வந்து தடுத்துடுச்சு, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னும் பொழுது நாம் குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு தான் வெளியில் போகணும். நம்மையும் நம் வீட்டையும் காவல் காப்பது குலதெய்வம். அந்த குலதெய்வம் இருக்கும் நிலைவாசலை நாம் எப்போவுமே பராமரித்து, எப்போவும் நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல் நிலைவாசலுக்கும் நாம் பூஜை செய்யணும். நிறைய பேர் நிலைவாசலை எப்படி அலங்காரம் பண்ணலாம், ஷோவாக வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பொருள், பூ, இது மாதிரி அப்படி யோசிக்கிறாங்களே தவிர, நாம் வீட்டில் எப்படி வாரத்துக்கு 2 முறை பூஜை பண்ணுறோம் விளக்கேற்றி, இல்லை தினமுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுறோம், அதே போல் தான் நம் குலதெய்வம் இருக்கின்ற நிலைவாசலையும் நம்ம வழிபாடு செய்யணும். தவறாமல் விளக்கேற்றி பூ வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலுக்கும் பூஜை செய்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எந்த ஒரு தடங்களோ எந்த ஒரு பிரச்சனையோ எதுவுமே நடக்காது. ஏன்னா நமக்கு நம் குலதெய்வம் காவலாக இருக்கும். என்னோட இந்த தகவல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா